திரு கண்ணா, நான் உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். கருப்பு சிவப்பு நீலத்தை காவியால் வீழ்த்த முடியாது அப்படின்னு முதலமைச்சர் பேசியிருப்பதனுடைய பின்னணி என்ன? இன்று திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய 75 ஆண்டு கால தொடக்கப்பட்டு 75 காலம் முடிந்து 76வது ஆண்டில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இன்று திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தரங்கை நூல் வெளியீட்டு விழாவை இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்று தொடங்கி வைத்தார். இது நவம்பர் மாதம் என்பது உலகளவில் ஒரு புரட்சிக்கான மாதம். ரஷ்யாவில் ரஷ்ய புரட்சி நடந்த மாதம். அதே போல் கிட்டத்தட்ட அதை ஒட்டி இந்தியாவில் ஒரு தென்கோடி மாநிலமான தமிழ்நாட்டில் முதலாக அறிவை அடிப்படையாக வைத்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்கு அடிப்படையில் ஒரு அறிவியக்கமாக திராவிட முன்னேற்றக் கழகம் உருவானது. திராவிட முன்னேற்றக் கழகம் உருவானது ஆட்சிக்காகவோ உடனே கட்சியை ஆரம்பித்து தேர்தலில் நின்று முதலமைச்சராக ஆகுது அந்த மாதிரியான ஆக்ஷன் பிளான்லாம் எதுவும் இல்லை. இந்த மக்களுக்கு சமத்துவமும் சமூக நீதியும் கொண்ட ஒரு சமூகத்தை இங்கே அமைக்க வேண்டும் என்று எங்களுடைய ஆசான் தந்தை பெரியார் அவர்கள் அவர்களுடைய கருத்தை ஒட்டி இந்த அரசியல் இயக்கம் தொடங்கப்பட்டது. இந்த அரசியல் இயக்கம் தொடங்கி பட்டதிலிருந்து அதோடைய நடவடிக்கைகள்லாம் கூர்ந்து பார்ப்பது தெரியும். சாதாரணமாக கிராமங்களில் முடித்திருத்தும் நிலை இடங்கள் இருக்கிறது இல்லையா, மக்கள் கூடுகிற அந்த இடங்களில் கூட தமிழ்நாட்டில் அரசியல் பேசத் தொடங்கினார்கள். அந்த அரசியலை வைத்தது இந்த இயக்கம். அரசியல் விழிப்புணர்வை ஊட்டியது இந்த இயக்கம். மக்களுக்கான உரிமைகளை எடுத்து சொன்னது இந்த இயக்கம். தமிழ்நாட்டின் லட்சிய பாதை, எதிர்கால பாதை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ரோட் மேப்பை கொடுத்தது இந்த திராவிட முன்னேற்றக் கழக இயக்கம். தேர்தலில் வென்றும் ஆட்சியில் இருந்தாலும் சரி, தேர்தலில் வெல்லாமல் எதிர்க்கட்சியாக இருந்தபோதும் சரி, திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது தமிழ்நாடு தன்னுடைய முன்னேற்ற பாதையில், தன்னுடைய சமூக நீதி பாதையில் கொஞ்சம் கூட டீவியேட் ஆகாமல் ஒரே நேர்கோட்டில் போவதை உறுதி செய்து கொண்டே இருக்கும். தமிழ்நாட்டின் அரசியல் என்பது திமுகவை சுற்றி மட்டுமே இந்த 75 ஆண்டு காலமாக சுழன்று கொண்டிருக்கிறது. நாமளே பார்ப்போம், இன்னைக்கு தேர்தல் இந்த SIR என்ற ஒரு இது போயிட்டு இருக்குது. அது போக பல்வேறு அரசியல் சூழல்கள் பல்வேறு நடந்து கொண்டிருக்கிறது. தேர்தலே கிட்டத்தட்ட 5-6 மாதங்களில் தேர்தலே வரப்போகிறது. எல்லா கட்சிகளும் கூட்டணிகளுக்கு நோக்கி கூட்டணி கணக்குகள் மற்றெல்லாம் போட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஒரு கட்சி ஒரு தன்னுடைய தொண்டர்களுக்காக, தன்னுடைய இளைஞர்களுக்காக ஒரு கருத்தரங்கை நடத்தி கொண்டிருக்கிறது, புத்தக கண்காட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. எதிர்காலத்தை பற்றி, கடந்த காலத்திலிருந்து என்னென்ன பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், எதிர்காலத்தில் எப்படி நாம் வழிநடத்த வேண்டும் என்பதை எதிர்கால தலைவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இந்த கட்சியுடைய மிக முக்கியமான பணியாக எங்களுக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்லிக் கொடுத்தது, ஒரு நாளும் இயங்காமல் இருக்கக்கூடாது, இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணி. அதை இன்றைய எங்களுடைய தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று தொடங்கி வைத்து பேசும்பொழுது அதையொட்டி பேசிய பேச்சு, அந்த பேச்சில் அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். கருப்பு சிவப்பு நீலம். கருப்பு என்பது திராவிடத்தின் நிறம், சிவப்பு என்பது இடதுசாரிகளின் நிறம், நீலம் என்பது நம்முடைய அம்பேத்கரியத்தின் நிறம். இந்த 3 கட்சிகளும், இந்த 3 நிறங்களும் தமிழ்நாட்டின் மக்களின் உரிமைகளுக்காக எப்பொழுதுமே குரல் கொடுக்கக்கூடிய நிறம். உண்மையில் சொல்லப்போனால் தேர்தல் கூட்டணிகளுக்கெல்லாம் பார்ப்பால், ஒரு கூட்டணியில் தேர்தல் காலங்களில் கூட்டணிகள் மாறாமல் போகும். ஆனால் இந்த 3 நிறங்களும், இந்த 3 கட்சிகளும் ஒருபோதும் மக்களிடமிருந்து விலகியதே இல்லை. மக்களுடனே இருந்தார்கள். மக்களுக்கான எல்லா பிரச்சனைகளும் குரல் கொடுத்தார்கள். தேர்தலுக்காக அரசியல் செய்யவில்லை, அரசியலுக்காக, மக்கள் உரிமைக்காக அவர்கள் தேர்தலில் நின்றார்கள். அப்போ இந்த கடந்த சில ஆண்டுகள்ல நம்ம 21 இருந்தே கூட எடுத்துப்போம், இன்னும் கூட பின்னாடி போக வேண்டாம். 21, 24, இப்ப 26க்கும் சேர்த்து கருத்தியல் களத்திலும் சரி, அரசியல் களத்திலும் சரி, பாஜகவை ஒரு முதன்மை எதிரியாக முன்னிறுத்தி பாஜகவினுடைய எதிர்ப்பை கூர்மைப்படுத்துவது அப்படிங்கிற ஒரு புள்ளியில தான் திமுகவும் கூட்டணி கட்சிகளும், நீங்க சொல்ற மாதிரி கருப்பு சிவப்பு நீலம் எல்லாம் சேர்ந்து அந்த காவிக்கு எதிரான அரசியலை செய்வது அப்படிங்கிற ஒரு புள்ளியில ரொம்ப கூர்மைப்படுத்துற அந்த ஒன்றை மட்டுமே செய்றீங்க அப்படின்னு பார்க்க வேண்டியது. ஒரு கட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த கட்சிகளின் ஒரு முக்கியமானது ஹிந்தி, 3வது மொழி. நமக்கு இந்திய ஆதிக்கத்தை தடுத்து நிறுத்துவதாக ஒரு செயல் திட்டம் இருந்தது. இந்திய ஆதிக்கத்தை தடுத்து நிறுத்தினோம். மாநில சுயாட்சியை கோரினோம். அதிகாரங்கள் ஒட்டுமொத்தமாக டெல்லியில் குவிக்கப்படக்கூடாது, மாநிலங்கள் சுயாட்சியாக நடந்தோம். பல்வேறு மக்கள் உரிமைகளுக்காக நடத்துகின்ற காலம் நம்மை வழிக நடத்தி செல்கிறது. இப்பொழுது காலம்
காவி எனக்கூடிய பாஜகவின் அந்த எல்லா மாநிலங்களிலும் பாஜக தன்னை எப்படி விரிவுபடுத்தி கொண்டது, எல்லா மாநிலங்களும் தன்னுடைய அதிகார எல்லை, அதாவது வடகிழக்கு மாநிலங்களில் பிஜேபி என்ற ஒரு கட்சியே இல்லாமல் இருந்தது. இன்று கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்களும் அவர்களுடைய அணுகுமுறை அரசியலே அவர்கள் அணுகுவது, நாம் இப்போ அணுகுவது போல மக்களிடம் சென்று மக்களிடம் பேசி மக்களிடம் வாக்குகளை பெற்று ஆட்சியை பிடிப்பதில்லை. அவர்கள் ஏற்கனவே ஆட்சியை பிடித்து எம்எல்ஏக்களாக எந்த கட்சியை வைத்திருக்கிறார்களோ அந்த கட்சியை உடைத்து அந்த கட்சியிலிருந்து எடுத்து தாங்கள் பலம் பெற்றுக் கொள்வது என்ற ஒரு புதிய அரசியல் இயக்கத்தை தொடங்கி அரசியல் வழிமுறையை தொடங்கி இன்னைக்கு பல்வேறு மாநிலங்களில் பாஜக ஒரு முக்கியமான ஒரு கட்சியாக வளர்ந்து வருகிறது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அல்லது இந்த கருப்பு சிவப்பு நீலம் ஆகிய இந்த 3 கொள்கைகளுக்கு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு என்ற தனித்துவம் காப்பாற்றப்பட வேண்டும். இது சமூக நீதி மண், இது சமத்துவத்துக்கான மண். இங்கே நீ பெரியவன் நான் பெரியவன் என்று இல்லை. மிக முக்கியமாக பிஜேபி உறுதியாக நம்பக்கூடிய சனாதன அந்த கோட்பாட்டை நாங்கள் உறுதியாக எதிர்த்து நிற்கிறோம். அந்த கோட்பாடுகளை நாங்கள் ஏற்கவில்லை. பிறப்பால் எல்லோரும் சமம் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். அந்த புள்ளியில் தான் நாங்கள் தமிழ்நாட்டுக்குள் இன்னைக்கு இந்தியாவிலேயே அந்த பிஜேபி கோட்பாட்டை உள்ளே நுழைய அனுமதிக்காத மாநிலங்களாக கடைசியாக இருப்பது தமிழ்நாடும் கேரளமும் தான். இல்ல இப்ப அங்கதான் அந்த கேள்வி எழுது. நீங்க அவ்வளவு உறுதியா இருக்கும்போது இப்ப இத்தனை ஆண்டு கால நீண்ட நெடிய அரசியல் பாரம்பரியம் கொண்ட கட்சிகள் எல்லாம் சேர்ந்து பாஜக எதிர்ப்பை கூர்மைப்படுத்தும் போது அப்ப தமிழ்நாட்டுக்கு வரலங்கிறீங்க. பாஜக நாங்க தமிழ்நாட்டில் கால் பதித்து விட்டோம், எங்களால் ஒரு கூட்டணி ஆட்சியை தமிழ்நாட்டில் அமைக்க முடியும், அதை கண்டுதான் திமுகவும் கூட்டணி கட்சிகளும் அஞ்சுகிறார்கள் அப்படிங்கிற வாதத்தை அவங்க வைக்கிறாங்க. அதாவது அவர்களோட விருப்பத்தை சொல்றாங்க, அதை செஞ்சு காட்டிட்டு சொல்லணும், அவங்க இதை செய்து காட்டிட்டு சொல்லணும். நாங்க என்ன செய்தோம், பிஜேபி போன நாடாளுமன்ற தேர்தலில் 400 சீட்டுகளை வென்று நாங்கள் தனிப்பெரும்பான்மை பெறுவோம் என்று நின்றார்கள். ஆனா அவர்கள் வென்றது 240. பெரும்பான்மைக்கு தேவையான 30 சீட்டு 270 கூட இல்ல. அப்ப அறுதி பெரும்பான்மை பெற விடாமல் பிஜேபிக்கு 40க்கு 40 தமிழ்நாட்டில் நாங்கள் வென்று திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வென்று அந்த 40 தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 40 எம்பிக்கள் பிஜேபிக்கு ஆதரவு இல்லாமல் செய்த காரணத்தினால் தான் இன்னைக்கு பிஜேபி அங்கே அறுதி பெரும்பான்மையை பெறவில்லை. ஒரு மாநில கட்சியாக ஒரு மாநிலத்துக்குள் இயங்கக்கூடிய ஒரு கட்சி இத்தனை வீரியமாக ஒரு தேசிய கட்சி எதிர்த்து நிற்கிறது. நாங்கள் சொல்றோம், நாங்கள் வீழ்த்துவோம் என்று சொன்னோம். எங்களுடைய தலைவர் உறுதியாக சொன்னார் 40க்கு 40 வெல்வோம் என்றார், வென்றோம். இப்ப பிஜேபியில சொல்றாங்களா நாங்க திமுகவை வீழ்த்துவோம் என்று சொல்கிறார்களா? செய்து காட்டிவிட்டு சொல்லட்டும். அவர்கள் கற்பனையில் கோட்டை கட்டி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் அது நடக்காது. ஓகே, முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிற திரு நித்யானந்தம், இங்க பாஜக எதிர்ப்பை கூர்மைப்படுத்துவது அது சித்தாந்த ரீதியாகவும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி தேர்தல் களத்துக்கும் சரி அந்த எதிர்ப்பை கூர்மைப்படுத்தணும் அப்படிங்கிற காரணத்திற்காகத்தான் கருப்பு சிவப்பு நீலம் எல்லாம் ஒன்றிணைந்து இருக்கும்போது எந்த காவியாலும் அதை வீழ்த்த முடியாது அப்படின்னு முதலமைச்சர் பேசியிருப்பதா சொல்றார். சொல்லதிகாரம் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்திய ஜனநாயக கட்சி ஐஜேகே மோடி அவர்களை ஆதரிக்கிறது, மோடியினுடைய செயல் திட்டங்களை ஆதரிக்கிறது. இன்றைய